ஆமாம், ஒரு நாளை குறிச்சிருக்கிற எதுக்கு தெரியுமா? நியாயம் தீர்ப்பதற்காக. யாரை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் நியாயம் தீர்க்க போகிறார். இயேசு கிறிஸ்து எதன் அடிப்படையில் நியாயம் தீர்க்க போகிறார்? தாம் சொன்ன வசனத்தின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையில் தான் நியாயம் தீர்ப்பார். ஹலோ, வாரம் வாரம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு எதிராக நடக்கக்கூடியவர்களை நான் சொன்ன வார்த்தையே, பைபிளிலிருந்து நான் சொன்ன வார்த்தையை நியாயம் தீர்க்கும். இத்தனாம் தேதி ஆகஸ்ட் 10 முதல் ஆராதனைக்கு நீங்கள் வந்தீங்க, பாஸ்டர் இதை பேசினார். இதெல்லாம் பரலோக ரெக்கார்டு, இங்கே மட்டும் போகலை, பரலோக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் குறித்து வச்சுருப்பார். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்களாம் கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? நியாயத்தீர்ப்பின் நாள் ஒன்று இருக்கிறது. எல்லாரும் கணக்கு போய்க்க வேண்டும், நானும் கணக்கு போய்க்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, சத்தியத்தின்படி சொன்னியா? பூசி மொழிகி கவலைப்படாத, கண்ணீரை துடைக்கிறாரு, பயப்படாதன்னு மட்டும் சொல்லி அனுப்புனியான்னு கேட்பார். சரிங்களா? எச்சரித்தியா? நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்தியா? பாவத்தை குறித்து எச்சரித்தியா? மனம் போல வாழ்ந்தாலும் சும்மா இஷ்டத்துக்கு விட்டுட்டியா? கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பார்.